ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எலக்ட்ரானிக் டெக் தமிழ் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரீகனெக்ட்ன்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மினி போர்ட்டபிள் பார்ட்டி ஸ்பீக்கர். இது போர்ட்டபிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. மற்றபடி ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வீலோடு கொடுத்துட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப பெருசாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இடுப்பளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது ஹைட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டாக அந்த அளவுக்கு இல்லை. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 kg அந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ இன்றைக்கி ஒரு ஃபுல் ரிவ்யூ, இதோட சவுண்ட் குவாலிட்டி அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. மேலே இதோட கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக் கண்ட்ரோல்ஸ் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இது இப்போ ரொம்ப பெரிய பார்ட்டி ஸ்பீக்கர்லாம் இல்லை, ஒரு நார்மல் சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கண்ட்ரோல்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெயின் வால்யூம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் வால்யூம் சொல்லலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா இது மெயின் வால்யூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பேஸ் புஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ் புஷ் பட்டனை அமுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேஸுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் இது ஒர்க் ஆகும். இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சின்ன மினி டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் என்ன அங்கே ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேஸ்னு காமிச்ச ஃப்ரெண்ட்ஸ். இது பேஸ் எப்போ மாறிச்சோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணாமல் அது மாதிரி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இது யூனிவர்சல் வால்யூம். இது இதில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்கோ மைக் ஒன்று வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா நார்மல் மைக் 1 மைக் 2 பார்த்தீங்கன்னா பின்னாடியே இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்கோ மைக் 1 யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே தான் 2 in 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்புட் ஒரே இன்புட் தான். நீங்கள் இதில் எந்த வால்யூம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை ரெண்டுத்தையும் டவுன் பண்ணிட்டு எக்கோ வச்சிங்கன்னா எக்கோ ஒர்க் ஆகும். இல்லை எக்கோ நீங்கள் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு நார்மல் மைக்காக வச்சிங்கன்னா நார்மல் மைக்காக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி. இது எல்இடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீக்கர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரில் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இங்கே மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தான் ஃபுல்லாகவே. அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் மாதிரி ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் லைட்டு தான் அது. ஆனால் மேலே கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் பேனல் பார்த்தீங்கன்னா அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து லேசர் லைட் மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்க்க டிசைனு. நான் பண்ணி காமிக்கிறேன் கடைசியாக. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ரிமோட்டும் இருக்குது. இதுக்கு ரிமோட் இல்லைனா ஒரு வேளை ரிமோட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. இது பிடி வேணுன்னா பிடி நம்ம ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா பிடி மோட் ஆன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது யூஎஸ்பி இருக்குது, எஃப்எம் இருக்குது, ஆக்ஸ் இருக்குது. ஆக்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாங் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறது. பேஸ் பூஸ்ட் இருக்குது. நார்மலாக வச்சிங்கன்னா பேஸ் நார்மல் எப்போ கேட்குற ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அது பேஸ் பூஸ்ட் அமுங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட்னு ஒரு சிம்பிள் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பூஸ்ட்னு வரும், லவுடுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்தால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ் பூஸ்ட் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆன் ஆகிடுச்சுன்னா லாங் கொஞ்சம் பெரிய இடத்துல வைக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் ரூம் பெருசாக இருக்குது அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் பூஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் குவாலிட்டி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நார்மல் இந்த சின்ன ரூமில் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் பூஸ்ட்டாக ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இறைச்சலாக இருக்கும். இதே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ரூமு இல்லை ஒரு மொட்டை மாடில் சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா பேஸ் பூஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஜாக்கெட். இது பார்த்திங்கன்னா சின்ன சுவிட்சு தான் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம மைக்கு கிட்டாரு ஏன் பார்த்திங்கன்னா மைக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஒரு சின்ன ரொம்ப சவுண்டு கம்மியாக பேசணும்னு பார்த்தீங்கன்னா மைக்கோட உள்ள போர்டு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எதாவது சுவிட்ச் கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா கிட்டார்னும் போது ஒரு நார்மல் நம்ம பாட்டு இன்புட் கொடுக்குற அளவுக்கு மைனூட்டாக தான் அது ஆடியோ இன்புட்டே போகும். அது இப்போ நீங்கள் நம்ம கிட்டாரை வச்சுட்டு மைக்கில் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது சவுண்டு ஓவராக கேட்கும் உங்களுக்கு. அது எப்படி சொல்கிறதுனா அது புரியாது, சவுண்டு என்ன கேட்குதுன்னே புரியாது, ரொம்ப இறைச்சலாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம மைக் யூஸ் பண்ணுறோம், மைக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்படி கிட்டார்னா நம்ம ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டால் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்டாரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 2 ஸ்பீக்கரு, ஏதோ ஸ்பீக்கர் கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்பீக்கர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் டம்மி தான் இது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 inch இல்லை 8 inch சப்வூஃபர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்னா உள்ளே இருக்குது எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக எனக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரில்லாக இருக்குது. இது ஓப்பனே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோம் தேட்டர் மாதிரி. இது வந்து ஸ்க்ரூ டைப்லாம் இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே ஒட்டி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம நிற்க வச்சா கரெக்டாக நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஒட்ட வச்சா அந்த ஒரு கரெக்ட் ஷேப்பில் ஒட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெவியாக சப்வூஃபர் சவுண்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டினாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்காது. ஏன்னா அவங்க பிராண்டில் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம தெரியாமல் கழட்டிட்டாலும் இல்லை ரிப்பேர் ப்ராப்ளம் என்ன கழட்டிட்டாலும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்ம ஒட்ட வச்சாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் சவுண்ட் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சலாக வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டில் இதை நான் கழட்டியிருந்தால் என்ன ஸ்பீக்கர் எல்லாமே நான் போட்டிருப்பேன், கழட்ட முடியல என்னால். உள்ளே பார்த்தீங்கன்னா 10 inch இல்லை 8 inch சப்வூஃபர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சப்வூஃபர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா பெரிய ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி அது ஒரு எஃபெக்ட் நல்லாவே இருக்குது, நல்லா அதிருது. இதில் பார்த்தீங்கன்னா டம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்பீக்கர் கில்லு கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, டம்மி தான். ஒரு பஞ்சு மாரி மேலே வச்சு உள்ளே லைட் செட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா
நார்மல் ஒரு ஷைனிங் பஞ்சு மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியும் போது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. லைட் எரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண எப்படி எரியுமோ அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்கிற 2 ஸ்பீக்கர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ஸ்பீக்கரே. வாய்ஸ் ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குது. மிட் ரேஞ்சாலும் சரி ஃபுல் ரேஞ்சாலும் சரி ரெண்டுமே 2 ஸ்பீக்கர் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ஸ்பீக்கரு, இதில் ஒரு 3 இன்ச்சு, மொத்தம் சேர்ந்து 6 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வாய்ஸோட ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கனெக்ட் பண்ண மாதிரி 6 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 8 இல்லை 10 இன்ச்சு ஒரு சப்வூஃபர். சப்வூஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க சப்வூஃபர் வந்துட்டு. இதில் உள்ள அந்தளவுக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா பாத்திரம் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சப்வூஃபர் வந்துட்டு நம்ம ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்குறது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்டில் கூட எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அழகாக வீல் இருக்கிறதால நம்ம ட்ராக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது பின்னாடி ஒரு கேரியர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் சாக்கெட். அது பின்னது மைக் 1 மைக் 2 2 மைக்கு அட் அ டைமில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே பார்த்தீங்கன்னா இதான் மெயின் போர்டு பார்த்தீங்கன்னா இது உள்ளதாக இருக்குது. இது போர்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கிளாஸ் டி போர்டில் தான் ஒர்க் ஆகுது. இது இப்போ கழட்ட முடியல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கழட்டு பார்த்தேன். கிளாஸ் டி போர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனா. இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் இன்புட் சாக்கெட் இது, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஆம்பில் இருக்கிற மாதிரி நிறைய சுவிட்சஸ் அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இருக்குது. சவுண்டு குவாலிட்டி பண்ணால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 2.1ன்றாங்க. இதை நான் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2.1 தான் சொன்னாங்க அவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரு கீழே ஒரு சப்வூஃபர். நீங்கள் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தேட்டரில் கேட்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது ஆனால் ஒரு 2.1 கேட்குற மாதிரி இல்லை, ஒரு 5.1 இல்லை அதுக்கும் மேலே இருக்க 7.1 சவுண்டு எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் அழகாக சூப்பராக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்ட்டிஸ் நானும் ஃபஸ்ட் டைம் இதான் பார்ட்டி ஸ்பீக்கர் சவுண்டு கேட்டிருக்கேன். அது ஃப்ரெண்டு இது. ஆனால் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணிவிட்டேன். உங்களை ஆன் பண்ணிட்ட மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஒரு லைன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி இதோட ரிமோட். இது ரீகனெக்ட் பேண்டோட ரிமோட். இது ஒரிஜினல் ரிமோட். இது இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும் மொத்த கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும். பேஸை குறைக்கிறது, எஃப்எம் ஆன் பண்ணிக்கிறது, ப்ளூடூத் வச்சுக்கிறது, சாங்கை ஃபார்வர்ட் பேக்வர்ட் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோலு, எல்இடியை வந்து என்னென்ன ஃபார்மேட்டில் எரிவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபார்மேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்இடி அந்த 6 ஃபார்மேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மேட்டில் எரியணும், ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு பென்ட்ரைவ் போட்டோம்னா நம்ம எந்த பாட்டு செலக்ட் பண்ணலாம் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஒரு பட்டன் இருக்குது. ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பேஸ் வைக்கிறோம் இல்லை பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது கம்பெனிலே ஒரு செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க பேஸு டிஃபால்ட்டாக. இப்போ நம்ம பேஸ் அதை மாற்றி வச்சுட்டோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு ஒரு சாங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பேஸ் அதிகமாக இருக்கும். நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எதில் வச்சோம் அதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு எப்படி வாங்கணுமோ அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா பேஸ் குவாலிட்டி நல்லான்னு சொல்லிட்டு பேஸ் அதிகமாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு பாட்டில் வந்து பேஸ் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா என்னால் கரெக்டாக கண்ட்ரோலை வந்து கரெக்டாக இந்த நம்பருக்கு வைக்க முடியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி ரொம்ப இறையுது, சுத்தமாக புரியல, வாய்ஸும் புரியல, பேஸ் எதுவுமே புரியல. நான் ரிப்பீட் அந்த ரீசெட் பட்டன் அதான் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரீசெட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் புதுசாக நம்ம கடையில் வாங்கும்போது எப்போ எந்த சவுண்டு குவாலிட்டி இருந்தோ ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக மாறிடுச்சு. நீங்கள் அதுலேருந்து எந்த உங்களுக்கு அது மிட் ரேஞ்ச் வேணும்னா மிட் ரேஞ்ச் மட்டும் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ் வேணும் பேஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெட் பட்டன் ரொம்ப யூஸ்வேஜாகவும் இருக்குது இதில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் பார்த்தீங்கன்னா ரிமோட் இருந்தால் மட்டும்தான் ரீசெட் பட்டன் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரிமோட் மிஸ் ஆகிடுச்சுன்னா இதில் ரீசெட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இந்த ரீசெட் பட்டனை இங்கேயே ஒரு பட்டனாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் யூசேஜாக இருந்திருக்கும். இந்த ரிமோட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரீசெட் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் மிஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பார்ட்டி ஸ்பீக்கர்னால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்தளவுக்கு ரிமோட்டு டிமாண்டில் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வெளியே இதை வாங்கின கடையிலே எடுத்து போய் கேட்டாலும் ரிமோட்டு கிடைக்காது. இது அது பார்த்தீங்கன்னா ரிமோட்டை மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுங்க. இப்போ ஆன் பண்ணுறேன். உங்களை ஆன் பண்ணு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பட்டன்ஸ் ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் சொன்ன பாருங்கள், இந்த லைட் ஆஃப் பண்ணுற பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீனு, ப்ளூ, ரெட்டு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட்டு மட்டும் தான் ஒர்க் ஆகுது, 2 எல்இடியுமே ஃபியூஸ் போயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட்டு லைட்டாக எரியும், ப்ளூ பார்த்தீங்கன்னா சுத்தமாக எரியல, ரொம்ப மைனூட்டாக இது. க்ரீன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக எரியுது. க்ரீன் மட்டும் எரியுது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு செவத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொன்ன பார்த்தீங்களா இது வெறும் ஸ்பீக்கர் வெறும் டம்மின்னு. அது மேலே ஒரு
ஸ்பாஞ்ச் கவர் மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சு மாரி. அது லைட் எரியும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிங்கினா மின்ற மாதிரி உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க நல்லா இருக்குது சென்டர் ஸ்பே இது இந்த இதில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவ்வளோதான். இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சவுண்டு போட்டு காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 மணிக்காக தான் வீடியோவே எடுக்கிறேன், இது ஷூட் பண்ணுறேன். நான் இந்த டைமில் வச்சேன்னா இல்லை சண்டைக்கு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சவுண்டு நம்ம ஓரளவுக்கு ஹெவியாக வச்சா தான் பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து அது கரெக்டாக கேப்சர் ஆகும் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே. நான் அந்தளவுக்கு சவுண்டு இப்போ வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். வச்சா எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, அது சண்டையே வந்துடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் குவாலிட்டி மட்டும்னா அப்புறம் வேணால் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.